வணக்கம் நண்பர்களே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது MS வேர்டில். இப்போ நம்ம இந்த ஹோம் டூல் பாரில் ஃபாண்ட் டயலாக் பாக்ஸு, பேராகிராஃப் டயலாக் பாக்ஸு பார்த்துருக்குறோம். இப்போ கட் காப்பி பேஸ்ட்டு எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம ஏதாவது டைப் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், நம்ம டைப் பண்ணுறோம். இப்போ ஒரு டைப் பண்ண வேர்டுனுடைய ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். நம்ம அந்த ஃபாண்ட்னுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கிறோம். இதே கீழே அப்படியே காய் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். எப்படி? எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். வேர்டை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Cன்னு கொடுங்க. Ctrl+C. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்களேன், ஹோமில் இங்கே கிளிப்போர்டுன்னு இருக்குது பாருங்கள். இதில் காப்பின்னு சொல்லிடுங்க. காப்பி ஆயிடுச்சு, காப்பி பண்ணி வச்சுக்கிச்சு. இப்போ இந்த கர்சர் இருக்குல்ல, இருக்குல்ல, அந்த இடத்துல எனக்கு பேஸ்ட் பண்ணணும். அப்படின்னா கீபோர்டு வழியாக Ctrl+Vன்னு கொடுக்கலாம், அல்லது இங்கே பேஸ்ட்னு கொடுங்க. பேஸ்ட்டு, இதை இங்கே பேஸ்ட்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே பேஸ்ட். திரும்ப ஒரு பேஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப காய் பண்ணது வந்துடும். இதை காய் பண்ணி கட் பண்ணி இந்த இடத்துல இந்த பிளேஸில் இருக்கக்கூடாது, வேற ஒரு பிளேஸில் வேணும். காப்பி கட் பண்ணணும். அப்போ கட்னு சொன்னீங்கன்னா காய் பண்ணி அந்த இடத்த கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோன்னா Ctrl+Vன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பேஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுக்கலாம். அதுக்குதாக உள்ளது தான் கட் காப்பி பேஸ்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காய் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஆப்ஷன் தான் கட் காப்பி பேஸ்ட். அப்புறம் இப்போ நம்ம கலரிங் கொடுத்துருக்கோம். இப்போ டெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ் கலர் ஏதாவது கொடுங்களேன். இப்போ கொடுத்துருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ ஹைலைட்ஸ் கலருக்கு கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ இதுக்கு வேறு கலர் ஹைலைட்ஸ் கலர் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு வேறு ஹைலைட்ஸ் கலர் கொடுக்குறோம். அப்போ இப்போ இதனுடைய ஹைலைட்ஸ் கலர் வேறு கொடுக்குறோம். இப்போ பாருங்களேன், இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெட் லைனில் இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட்டிங் பெயிண்டர்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு இதை கொடுத்துட்டு இங்கே இதை ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ரெட்டில் உள்ளது எல்லாம் அந்த ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடும். அதுதான் ஃபார்மட் பெயிண்டர்னு சொல்லுவாங்க. அது இப்போ இங்கே நல்லா கொடுத்துருக்குறோம். இது செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் ஆக்சுவலி இந்த பிளேஸில் வேணும். அப்படின்னா அந்த இதில் என்ன நம்ம மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்குறோமோ அதை அப்படியே இந்த 4th பேராகிராஃபுக்கு வேணும். அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்டரில் கொடுத்துட்டு திரும்ப அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படியே வந்துடும். இல்லைன்னா ஒரு 2 லைனுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா அது மட்டும் வரும். ஒரு லைனுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா அது மாதிரி வந்துடும். அதுக்காக தான் ஃபார்மட் பெயிண்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் பார்த்தோம். இந்த டூல் பாக்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸை பார்த்தோம். பேராகிராஃபில் உள்ள இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கேன். அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை தெரிஞ்சுக்குங்க, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம ஹோமில் கட் காப்பி பேஸ்ட்டு, ஃபார்மட் பெயிண்டர் பார்த்தோம். அடுத்தது இந்த ஸ்டைல்ஸ், ஃபாண்டுடைய ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணும் மேட்ரு இருக்குது. இது எனக்கு ஏதோ அலைன்மெண்ட் கொடுத்துருக்குறோம்.
அலைன்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். இதை மட்டும் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், அதனுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாத்தையும் சரி எனக்கு வந்து நார்மல் எனக்கு வேணும் அப்படின்னா நார்மல் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நார்மலில் வந்துடும். உங்களுக்கு ஃபானுடைய சைஸ் வந்து நார்மலில் உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து நோ ஸ்பேஸ்னால் இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது டைப் பண்ணியிருக்கிறோம், ஸ்பேஸு கொடுத்து டைப் பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபானுடைய சைஸ் எல்லாமே இருக்கிறதுல ஒவ்வொரு ஃபாண்ட்டு டிஃபால்ட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த ஃபார்மெட்டில் அது அப்படி தான் இருக்கும், நம்ம மாற்றவே முடியாது. இப்போ நார்மல் ஃபார்மெட்டில் இது பாருங்கள் வந்துருக்கு பாருங்கள் நார்மல். இது வந்து நோ ஸ்பேஸ், ஸ்பேஸ் இருக்காது. நம்ம வந்து இடையில வந்து ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ணியிருந்தால் கூட ஸ்பேஸ் இருக்காது. இது வந்து நார்மலாக நம்ம டைப் பண்ணுறது. ஸ்பேஸு அது டைப் பண்ணும்போது நம்ம ஸ்பேஸ் நிறைய விட்டோம், அதெல்லாம் வேண்டாம். ஹெட்டிங் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து ஹெட்டிங்க்கு ஆக்சுவலி வந்து ஒரு ஹெட்டிங் வந்து டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஃபாண்ட்டுடைய சைஸ் வந்து 14 இருக்கணும். அந்த ஃபார்மெட்டில் ஒரு ஹெட்டிங்னால் இப்படி தான் இருக்கும். இது ஒரு ஹெட்டிங், இது ஒரு ஹெட்டிங், இது ஒரு ஹெட்டிங். ஆல்ரெடி அவன் வந்து டிஃபால்ட்டாக ஹெட்டிங் 1. அதே ஹெட்டிங் 2ன்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் பெருசு சின்னதாக. இதுக்கு வந்து உள்ள ஸ்டைல்ஸோடு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல போல்ட்டாக இருக்குது பாருங்களேன், இது வந்து போல்ட் இல்லாமல் இருக்கும். ஹெட்டிங் வந்து 3 இந்த ஸ்டைலு. இப்போ இதில் வந்து இந்த 3ல் உங்களுக்கு எந்த ஸ்டைலை பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக டைப் பண்ணலாம். இப்போ டைட்டில் நீங்கள் வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க, அப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸாக வச்சுருப்பாங்க. எந்த ஸ்டைலில் வேணும் டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃபானுடைய சைஸ் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து இங்கே அந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபானுடைய கலர்ஸு உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறோம், அதனுடைய கலர்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலக்ட் பண்ணால் வித்தியாசம் வந்து தெரியும், உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெரியும் எந்த ஸ்டைலில் வேணுமோ. அது சேஞ்ச் ஸ்டைல்ஸ் வேறு ஸ்டைலில் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் செட்டு டிஃபால்ட்டாக வந்து என்ன வேணுமோ அதை அப்படியே வேணும்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம், ஒரு இடத்துல வந்து டைப் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ராமான்னு டைப் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து ராமான்னு டைப் பண்ணியிருக்கோம். இங்கே ராமான்னு டைப் பண்ணியிருக்கோம். இப்போ நான் எங்கெல்லாம் ராமா இல்லை இங்கே நம்பர் வந்து 55, இங்கே நம்பர் 55. இப்போ ஒரு நம்பரு அல்லது வேர்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எங்கே 55 எங்கே அடிச்சிருக்கேன்னு டைப் பண்ணிக்கிறேன். ராமாங்கிற ஒரு இடத்துல ராமான்னு டைப் பண்ணியிருக்கிறேன். 55 நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஃபைண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைன்னு சொன்னீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைன் 55ன்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எங்கெங்கெல்லாம் 55 வந்து இருக்கோ அதை வந்து சுட்டி காட்டும் பாருங்கள், இண்டிகேட் பண்ணும். இப்போ அது மாதிரி எங்கெங்கெல்லாம் ராமான்னு டைப் பண்ணியிருக்கிறோனோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள் ஹைலைட்ஸ் பண்ணுது பாருங்கள். அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த ஃபைலில் எங்கெங்கெல்லாம் ஒரு வேர்டு இல்லைன்னா ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணாலும் சரி, ஒரு நம்பர்ஸ் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக உள்ள ஆப்ஷன் தான் இது. அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ எங்கெல்லாம் ராமான்னு டைப் பண்ணியிருக்கணும் அது வந்து கோபுன்னு எனக்கு வேணும் அப்படின்னா ராமா. அப்போ ராமான்னு டைப் பண்ண இடத்துல ரம்யான்னு இப்போ வச்சுங்க, ரம்யான்னு எனக்கு வேணும் கொடுத்துட்டு வந்தோம்னா ரீப்ளேஸ்னால் 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரோம். எங்கெங்கெல்லாம் ராமான்னு டைப் பண்ணிக்கிறோன்னா அதை ரம்யான்னு டைப் பண்ணணும் எனக்கு வந்து
அதை வந்து மாற்றிடணும். அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல்னு சொல்லிட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ராமான்னு டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை ரம்யான்னு இங்கே பாருங்கள், ரம்யா, இங்கே ஒரு ரம்யா, அப்போ இங்கே ஒரு ரம்யா மாற்றிடும் ஒரு வேர்டை. ஆக்சுவலி 55 55 டைப் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி வந்து 75 வேணும், ஆனால் 55 தவறுதல் ரீப்ளேஸ் தான் இருக்கிறேன். 55 கண்டுபிடிச்சிடு, ரீப்ளேஸ் பண்ணிடு 65. ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க பாருங்கள், 55 எல்லாம் 65 ஷார்ட்டாக சீக்கிரமாக வேலை முடியும். கோட்டுன்னா பேஜ் நம்பர் இப்போ வந்து 500 600 பேஜை டைப் பண்ணியிருக்கீங்க, 249வது பேஜில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இப்போ பேஜ் நம்பர் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட்டு இல்லை நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அங்கே போய்டும் நேரம். எத்தனாவது லைனு, புக் மார்க் எத்தனை, அப்போ லைன் எத்தனாவது லைனில் உங்களுக்கு வேணும். 666வது லைனுக்கு போகணும் அப்படின்னா கர்சனை நம்ம எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேராக இதில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இத்தனாவது லைனில் 3வது லைனில் போய் நின்று அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அங்கே பாருங்கள் 3வது லைன். இது ஒரு பேராகிராஃபாக இங்கே வந்து டைப் பண்ணியிருக்கோம். 3வது பேராகிராஃபில் இங்கே வந்து நிற்கிது பாருங்கள். இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது, நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப். ஸோ அதுக்காக உள்ளது தான் இந்த கோட்டுங்கிற ஆப்ஷன். இங்கே பாருங்களேன், 1 2 3 4 இங்கே மேலே இல்லை, இது ஒரு லைன் 2 3 4 5வது லைனில் நிற்கிது. ஓகேவா? அப்போ அவ்வளோதான். இந்த ஹோமில் உள்ள டூல் பாரில், ஹோமில் இருக்கிற டூல் பாரில் உள்ள ஐக்கான்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி உங்களுக்கு டவுட்டு இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு நான் வந்து எப்படி என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து இன்சர்ட் ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.